மறுபடியும் அவள் கண்களை திறந்தாள். இந்த நாட்களில் பிரச்சனையின் உச்சத்தில், போராட்டங்களின் உச்சத்தில், மன வியாகுலம், மன உளைச்சலில் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய கண்களை தேவன் திறப்பார். புதிய அற்புதம் உங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளை காணும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆபிரகாம் அவளுக்கு துருத்தியை கொடுத்தான். அந்த துருத்தியின் தண்ணீர் ஒரு நாள் கூட பத்தலை. தேவன் அவளுக்கு துறவை கொடுத்தார். அந்த துறவு நித்திய ஜீவ காலமாக இன்று வரைக்கும் அது ஊறிக்கொண்டிருக்கிறது. ஜம்ஜம் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அரபு தேசத்தில் மஸ்ஜித் அல் ஹரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மெக்கால இன்னைக்கு வரைக்கும் அந்த நீரூற்று இருக்குது. தேவன் உங்களுக்கு ஒரு நிரந்தர அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஸோ வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அவளுக்கு ஒரு நிரந்தர நீரூற்றை கொடுத்தார். நிச்சயமாய் பாருங்கள், அவுட்காஸ்ட், இவளால் திரும்ப எகிப்துக்கும் போக முடியாது. ஏன்னா அந்த ஜனம் என்னை துரத்திருச்சு. ஆபிரகாமை நம்பி வந்தேன், ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, என்னை அனுப்பிட்டாரு. ஸ்ட்ரேஞ்சராக நான் வந்தேன், எனக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனால் அங்கேயும் என்னை ஸ்ட்ரேஞ்சர்ன்றதை, நான் ஒரு வேறு தேசத்தால் சம்பந்தம் இல்லாத நபர் என்று சொல்லி எனக்கு முத்திரையிட்டு என்னை வெளியேற்றி விட்டார்கள். இப்போ இதிலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது? நான் தேவன் அவளுக்கு ஒரு துறவை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அந்த வனாந்தரத்தில் அவர்கள் பழுகினார்கள் என்று எழுதியிருக்கிறது. 21வது அதிகாரத்தில் 21வது வசனம் சர்வ வல்லமை எப்படி செயல்படுதுன்னா, அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணினார். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில், அந்த பகுதியிலேயே பாரான் வனாந்தரத்திலே அவன் செழித்தான். அவன் எங்கே கைவிடப்பட்டு தவித்து அலைந்து நின்றாலோ அந்த எல்லையிலே தேவன் செழிக்கும்படிக்கு ஒரு நீரூற்றை கட்டளையிட்டார். கர்த்தர் எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம் என்று பாருங்கள்.